எப்பொருள் யாரொரு எப்பொருள் யாரொரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. டார்வின் பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள தவறியது என்ன? டார்வின் பரிணாம சித்தாந்தம், இந்த பரிணாம சித்தாந்தத்தெல்லாம் புரிஞ்சுட்டு தானே இந்த உணவு பழக்கம், அப்படிங்கிறது பரிணாம சித்தாந்த அடிப்படையை கொண்டது. பரிணாம சித்தாந்த புரிந்து கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான். தமிழர்களுக்கும் இது தெரியாது, வெளிநாட்டவர்களுக்கு இது தெரியாது. டார்வின்னு ஒருத்தர் வந்துதான் பரிணாம சித்தாந்தத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் பரிணாம சித்தாந்தத்தை யாரும் பேசவே இல்லை. ஆனா சைவ சித்தாந்த நூலான திருவாசகம் புல்லாகி பூடாகி பல்புருவமாகி மனிதராய் தேவராய் கணங்களாயின்னு பாடுது. ஆக நம்ம இந்த டார்வின் பரிணாம சித்தாந்தம் தெரியாதனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையே. பசி என்பது ஒரு பழைய நோய், அதை தொடர்ந்த முயற்சியால் நிறுத்த வேண்டும். இதுதான் பயிற்சியில. எந்த விலங்குமே தனக்கு தகுந்த மாதிரி சூழலுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாத்திட்டு போகும். இதை கண்டுபிடிச்சங்காட்டி தான் நம்ம இதை சேர்த்து செய்ய முடியுது. டார்வின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கும். அது ஒன்றாம் நிலையிலிருந்து மாறி பிறக்கிறப்ப 50 அதாவது பார்த்தீங்கன்னா, டார்வின் பரிணாம சித்தாந்தம் தெரியலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம உணவு பழக்கத்தை மாத்துறது இதெல்லாம் இந்த குறுக்கடியா இப்ப இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசுறவங்க, யோகத்தை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாமே முதல்ல இந்தியாவில் பரிணாம சித்தாந்தம் தெளிவான வரலாறு கிடையாது. இப்பதான் 150 வருஷத்துக்கு முன்னாடி டார்வின் தோன்றிதான் பரிணாம சித்தாந்தத்தை பத்தி விளக்குனார். அவரும் பிறந்திருக்கலாம், இங்கிலாந்துல பிறந்திருக்கலன்னா அதுவும் உலகத்துக்கு தெரியாம போயிருக்கு. அப்ப குருட்டு முண்டைகளை வாழ்ந்திருக்கும். இப்ப பரிணாம சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாம் பேசணும். இந்தியாவில் பரிணாம சித்தாந்தம் பேசுற ஆளுகளே கிடையாது. மதவாதிகளுக்கும் அந்த பரிணாம சித்தாந்தம் என்னன்னு தெரியாது. வாலில்லா குரங்குங்கிறது தனி, வாலில்லா குரங்குங்கிறது தனி. வாலில்லா குரங்கு தான் சிறப்பு தன்மையா மாறுச்சு. அதுக்கு பசிதாகம் இருந்தது, அதுக்கு ஒட்டுக்குடல் இருந்தது. எல்லா விலங்குகளுக்கும் ஒட்டுக்குடல் இருக்கும். அந்த ஒட்டுக்குடல் மனிதனா மாறப்ப வேலை செய்யறதில்ல. இப்படித்தான் ஒவ்வொன்றும் விட்டுட்டே வருது. மனிதனா மாறப்ப ஜீரநீர் சாந்தம் அடையுது. அதனாலதான் மனிதனுக்கு ஜீரநீர் ரொம்ப மென்மையானது. அதனால தாய்ப்பாலே தண்ணி மாதிரி தான் இருக்கும். மாட்டுப்பால் கெட்டியா இருக்கு. மாட்டுப்பால் குடிச்ச குழந்தைக்கு ஜீரணமாக குழந்தை சளி பிடிச்சி இறந்துரும். அதனால மாட்டுப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது. மாட்டுப்பால், விலங்கு பால் மனிதனுக்கு கிடையாது. அப்ப இந்த பரிணாம சித்தாந்தம் தெரியாம தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவமானம். அது மேலை நாட்டுக்காரனுக்கு பரிணாம சித்தாந்தம் தெரியாது. அதுபோக அஷ்டாங்க சித்தாந்தம், இந்த அட்டாங்க சித்தாந்தம், அட்டாங்க யோகம், அது பரிணாம சித்தாந்தத்தோடு கூடிய தொடர்பு. ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப யோக மார்க்கம் இயற்கை தான் உண்டாக்குது, பரிணாம சித்தாந்தம் இயற்கை தான் உண்டாக்குது, யோக மார்க்கத்தை இயற்கை தான் உண்டாக்குது. அப்ப பரிணாம சித்தாந்தத்துக்கும் யோக மார்க்கத்தோட கனெக்ட் பண்ணணும். அவன் நோய் இல்லாம வாழ்றதுக்கு முயற்சி. யோகம்னாவே நோய் இல்லாத வாழ்றது, இயற்கையோட தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் தான். நோய் இல்லாம வாழுதல், இயற்கையோட தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். அப்ப பரிணாம சித்தாந்தத்தை புரிஞ்சுட்டு யோக வாழ்வு. யோகங்கிறது மனம் சேர்ந்து வரும், உடல் சேர்ந்து வரும். அறிவு மனமும் சேர்ந்து வர்றத உடல். அதுக்கு இது என்ன பண்ணணும்னா, உடம்பை சுத்தம் செய்வதற்கு சளி குறைந்த உணவை பயன்படுத்த வேண்டும். சளி குறைந்த உணவை பின்பற்ற வேண்டும். அது அடிப்படையானது. சளி குறைந்த உணவு சிலேத், அது பேர் சளி குறைந்த உணவுன்னு சொன்னாவே சிலேத்துமம் இல்லாத உணவு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், சிலேத்துமம் சொல்லுவாங்க. அப்ப பரிணாம சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும், அட்டாங்க யோகம் தெரிஞ்சிருக்கணும், கபம் இல்லாத உணவுகள் தெரிஞ்சிருக்கணும். கபம் இல்லாத உணவு நீங்க இந்தியாவில யாருக்கும் தெளிவா தெரியாது. சித்த மருத்துவத்திற்கே தெரியாது. கபம் இல்லாத உணவுன்னு என்னன்னே தெரியாது சித்த மருத்துவர்களுக்கு. அது ரொம்ப சாபக்கேடு. இதுக்கு திருவள்ளுவர், திருமூலர் ஆகியோரின் நூல்களில் உண்மையான விளக்கங்கள் நமக்கு தேவை. அதாவது திருமூலர், திருவள்ளுவர், இதற்கான தமிழ் 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 கத்துக்கிட்டு திருவள்ளுவர் பத்தியும் திருமூலர் பத்தியும் தெரியல என்ன பண்ண முடியும்? உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் சென்னையில் இருக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் தரமணியில் இருக்குது. அங்க கூட
திருமந்திரம் ஆய்வு மையம் ஒன்று இருக்கு. திருமந்திர ஆய்வு மையம், திருமூலர் ஆய்வு இருக்கைன்னு ஒன்று இருக்கு. திருமூலர் ஆய்வு இருக்கை. ஐயா உங்க ஐயா உங்க பேச்சு விட்டு விட்டு கேக்குது. ஆமா ஆமா, இங்க நல்லா தான் இருக்குங்க. உங்களுக்கு அலைவரிசை பிரச்சனையா இருக்குல்ல. கேசவனுக்கு சரியா கேக்குதா? கேசவனுக்கு கேக்குதா? கேக்குதியா? அவருக்கு ஏதோ பிரச்சனை, அவர் எங்கேயோ புதுக்கோட்டை எங்க நினைக்கிறேன். அதனால பரிணாம சித்தாந்தத்தை புரியாம மருத்துவம் செய்யறதே தப்பு. என்ன கேசவன்? ஆமாப்பா, தெரியணும்ல, அடிப்படை தெரியணும். அதனால சுபாஷுக்கு இது தெரியாது. சுபாஷுக்கு இது பரிணாம சித்தம் தெரியும். யாருக்குமே பரிணாம சித்தம் தெரியாதுங்க ஐயா. தெரியாததான் எல்லாம் முழிக்குது. இதை வெங்கடேசன் அழகா எழுதியிருக்காரு. வெங்கடேசன் பரிணாம சித்தாந்தம் மேல் தெரியாம பேசக்கூடாது. அதாவது இயற்கை தான் மாத்துது. நல்ல வேலை பரிணாம சித்தாந்தம் இங்க எப்படி பக்தி மார்க்கத்துல பரிணாம சித்தாந்தம் எழுதி வச்சாங்க. திருவாசகர் நல்ல வேலை எழுதி வச்சாரு. திருவாசகர் மாணிக்க வாசகர் தான் அந்த பரிணாம சித்தாந்தத்தை எழுதி வச்சாரு. இந்த புல்லாகி பூடாகி இந்த பாட்டே வரும், நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். திருவாசகர் போய் படிச்சு பாருங்க. நல்ல வேலை நமக்கு அதனாலதான் பரிணாம சித்தத்தை புரிஞ்சு காட்டித்தான் சித்தர்களும் தனியா வந்தாங்க. சித்தர்கள் வேற, சித்த வைத்தியர்கள் வேற. புரியுதா? இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? சித்தர்கள் வேற, சித்த வைத்தியர்கள் வேற. யாருக்கா சந்தேகம் இருக்கா? சித்த வைத்தியர்களுக்கும் சித்தர்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், முயற்சி பண்ணுங்க. சித்த வைத்தியர்களுக்கும் சித்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? சித்த வைத்தியர்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் சித்தர்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கலாம்? அவங்களே உணவு இல்லாத கிடக்குறாங்க. அவங்களுக்கு எந்த வைத்தியம் வச்சிருக்காங்க தான் நமக்கு சந்தேகம். சித்த வைத்தியர்கள் இல்லாத சித்த வைத்தியர்கள்லாம் செத்த வைத்தியம் தான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்த வைத்தியர்களுக்கு வாத பித்தம் கபத்தை பத்தி பேசுவாங்க. சரி, வாத பித்தம். ஆனால் சித்தர்கள் வாத பித்தத்துக்கு அடிப்படை அந்த ஜீரநீரை நிறுத்துவாங்க. அவங்களதான் எல்லாமே நிறுத்தி போடுறாங்க. இவன் சித்த வாதபித்த கபத்துக்கு மருந்து கொடுப்பான். அப்ப வாதபித்த கபத்துக்கு ஜீரநீரை சுரக்கிறக்க நீரை மருந்தாக எடுத்து நிறுத்துறாங்க. அதுதான் உற்றநோய். அது உற்றநோய் நோன்றல் உயிர். அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிம்பாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அந்த நாடினாவே நோய் நரம்பு, அந்த 3 தான் பிரச்சனை. நாடுதல்னாவே நாடுதல் அர்த்தம். நாடுதல் நாடி அப்படின்னாவே நாடி செல்லல் நாடி செல்லல். நாடுதல் நாடினா நரம்பு மண்டலத்தையும் குறிக்கும். நாடுதல்ல ஒன்று ஆராய்ச்சி பண்றதுன்னு குறிக்கும். நாடுதல்னா கிட்ட போறதுன்னு அர்த்தம். இந்த நாடிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. ஒல்லியா இருந்தா ஒத்த நாடிம்பாங்க. ஒரு ஆண் ஒல்லியா இருந்தா ஒத்த நாடி சரீரம், ரெட்ட நாடி, அது வேற. அதே மாதிரி நாடினாவே நாடி செல்லுது. அப்போ வாதபித்த கபம் எதனால் ஏற்படுகிறது? மனதின் தூண்டலால் ஏற்படுதுன்னு டாக்டர் இவான் பாவ்லே 1904 நாய்களுடைய பசி தாக்கத்தை வச்சு கட்டுப்படுத்தும் போது கண்டுபிடிச்சாரு. இப்ப நான் ஒரு எலுமிச்சம்பழ சாறு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாரோ அல்லது ஏதோ ஒரு சாறு சாப்பிட்றேன். எனக்கு ஏற்கனவே உடம்பு ஓரளவுக்கு சுத்தமானம் காட்டி நான் இந்த எலுமிச்சம்பழ சாறுலேயே ஒட்டிட்டு போயிடுவேன். மற்றவனால இருக்க முடியாது. ஏன்னா நான் பழைய பழக்கத்துக்காக எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு போதுமானது. ஆனா மற்றவனுக்கு என்னன்னா, இந்த பழக்கம் தெரியாதனால அவன் நினைச்ச உடனே ஏதோ தீண்டுட்டு இருப்பான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாத பித்தம் அதிகமாகி அவனுக்கு கொண்டு போடுது. அப்ப சளி குறைந்த எலுமிச்சம்பழ சாரோ மற்ற காய் சாரோ மற்ற எல்லா திரவச்சாறு அத்தனையுமே சளி குறைந்த உணவு. இதை நம்ம புரிஞ்சிக்காம வைத்தியம் பண்ணி சேர்த்து போயிடுவாங்க. அவங்க வைத்தியர் மருந்தை கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. நோயை குணமாக்குறதெல்லாம் வைத்தியத்தின் நோக்கம் கிடையாது. நோயை குணமாக்க முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நோயை குணமாக்க முடியாது. நான் உங்களை மாதிரி அப்புறம் நான் பெரிய கடவுள் ஆயிடுவேனே. உங்களுக்கு ஒரு நோயின்னு வருது, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அப்புறம் நீங்க எப்பவுமே அப்ப நீ சாகவே மாட்டீங்களா? அங்க வருது இல்ல. அப்ப எனக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிறேன், நான் சாக மாட்டேனா? சித்த மருத்துவம் ஒரு மாத்திரை மருந்து பசியா ஏதோ ஒரு நோய் வருது, ஒரு மாத்திரை மட்டும் தப்பிச்சிருவான் நாம. இது என்ன கதை? அது எந்த டாக்டர் தனக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு? எப்ப நோயிலிருந்து தப்பிச்சு எந்த டாக்டராவது தனக்கு வைத்தியம் பண்ணி நோயை தீர்த்திருக்காங்களா? கடைசி நேரத்தில் இல்ல. மருந்து கொடுத்துக்கிட்டு எல்லா இப்ப அலோபதி, ஹோமியோபதி, சித்தாபதி எல்லா பதியும் தான் இருக்குது. நேச்சுரோபதி எல்லாமே
ம் 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 எல்லாம் மருந்த குடுத்து நோய குணப்படுத்துறேங்கிறாங்க. ம் அப்ப மருந்து குடுத்து உயிர காப்பாத்தீங்களான்னு நீங்க கேட்குறீங்க. அப்ப மருந்த குடுக்கலன்னா செத்தா போட போறான்? நல்லாத்தான் ம் இருப்பான். 2 ம் நாள் வயித்த கழிக்குதுன்னு கத்திட்டு கிடப்பான். 3வது நாள் எந்திச்சு போய் வேலைய பார்ப்பான். ம் 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 அதானே தத்துவம். குடுக்கலனாலும் அவன் சாவ மாட்டான். குடுத்தாலும் அவன் பொழைச்சுக்க மாட்டான். ம் 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 ஆ ஆ இயற்கை அதே சரி பண்ணிக்குது. இந்த மண்டத்துகளுக்கு தெரியல ஐயா சொல்ற மாரி. ம் சரி வலிக்கும் ஒரு நாள் பொறுத்துக்க வேண்டியது தான். அது தானே சரியா போகுது. அது எப்படி பொறுத்துக்கிறதுன்னா, இல்லன்னா சாக வேண்டியது தான் ஊசிய போட்டு. சரி அடுத்த விஷயம் ம். விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழுகின்ற முறை. ம். விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழணும்னா இந்த உடம்பு நீண்ட காலம் சுத்தம் பண்ணுகின்ற பொழுது அது வெளியே ம். இருக்கிற சக்தி அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற ம். தண்ணி பூராம காந்தத்தன்மை உடையது. நம்ம ஆ. உடம்புல பார்த்தீங்கன்னா 70 விழுக்காடு ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்ததுன்னா நீர். ஹைட்ரஜன் அதை நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சதுதான். ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நீரா மாறிடும். இதுல என்னன்னா ஹைட்ரஜனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு. ஹைட்ரஜன் நெகட்டிவ் பாசிட்டிவ் வெளியே இருக்க சூரிய வெளிச்சம் பட்டோடனே காந்தமா மாறுது. இதான் பெரிய ரகசியம். இது எவனுக்கும் தெரியறது இல்ல. தண்ணிக்குள்ள உடம்புக்குள்ள என்ன சத்து இருக்குது? கடல்ல தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல என்ன இருக்கு? தண்ணிச்சத்து. கா அந்த காந்தம். தண்ணிச்சத்து, ஆமா, அந்த தண்ணிச்சத்து பூரா ஹைட்ரஜன். அதுல பெரும்பாலும் தண்ணிச்சத்து பூராமே குறிப்பா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பூராமே காந்தத்தன்மையுடையது. அந்த எப்ப காந்தத்தன்மை மாறும்னா வெப்பப்பட்டாவே அடுப்புக்கிட்டு போனாலும் காந்தத்தன்மையை மாறிடும். சூரிய வெளிச்சம் பட்டாலும் காந்தத்தன்மையை மாறிடும். உடம்பு நமக்கு தெரியாது. காந்தத்தன்மை மாறப்ப உடம்பு மின்சாரத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிடும். என்ன தயாரிச்சிடும்? மின்சாரம். அவ்வளவுதாங்க. இந்த பசி ருசிங்கள ஏமாத்து வேலை. பசி ருசியெல்லாம் ஏமாத்துறது தான். இயற்கை நம்மளை ஏமாத்திட்டு இந்த பாரு உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த இயற்கை பண்ற பித்தலாட்டம். இயற்கை நம்மளை ஏமாத்தி கொலை செய்யறது இதுதான் காரணம். புற்றுநோய் வச்சு இயற்கை தான் இதுக்கு காரணமே. அப்ப இயற்கையை செருப்பால் அடிக்கணும்னா அப்புறம் ஒழுங்கு சொல்ற வாத்தியார் சொல்றது கேட்கணும். இயற்கையவே செருப்பால் அடிக்கணும், வேற வழியே இல்லை. அதுக்கு இயற்கை செருப்பால் அடிக்கணும். தண்ணி குடிச்சிடணும். சரி, தண்ணியை மருந்து அடிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வாய் மூடிட்டு கம்முன்னு கிடக்குது. அப்ப உடம்பு அது மட்டும் இல்ல, நம்மளோட அணு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல எல்லா அணுக்களால் ஆனது. ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை துடிச்சிட்டு இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களுமே வினாடிக்கு பல லட்சம் தடவை துடிச்சிட்டு இருக்குது. எத்தனை தடவை? யாரும் பல உணர லட்சம் முடியாது. தடவை. யாரும் உணர முடியாது. யாருமே எல்லாம் வைப்ரேஷன்ல தான் இருக்கு. அது யாரும் உணர முடியாது. அதான் மூளை உணராது. இப்ப மூளை உணர்த்தே உணர்த்தாது. மூளை எப்ப மூளை என்ன பண்ண தெரியுமா? உடம்புல ஏதாவது காயப்பட்டாவோ, வாயில ருசி வச்சாவோ, மிளகா காரம் வச்சாவோ, இனிப்பு வச்சாவோ, அரிசி வச்சா உணர்த்தை கொடுக்கும். சின்ன சின்ன ம். நறுக்குன்னு குத்துனாவோ இந்த மாதிரி ஏதாவது காய்ச்சல் இது மாதிரி உணர்த்துமே தவிர சக்தி தயாரிச்சு கொடுப்பதே அது காட்டவே காட்டாது. அங்கதான் அது திருட்டுத்தனம் பண்ணுது. என்னது? சக்தி உடம்பு தயாரிச்சு கொடுக்கறத மட்டும் அது காட்டாது. அந்த வைப்ரேஷன், அது ஃபோர்த் டைமென்ஷன், அது புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா இந்த மூளை உணர்றது இல்லை. ஆனா மூளைக்கு என்ன தெரியுமா? உள்ள இதுல எங்க ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, சுத்தப்படுத்துகின்ற பொழுது 4வது 5வது 6வது பரிணாமத்துக்கு அப்பதான் சுத்தப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த மூளையை வேலை செய்யுது. ஆனா நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இந்த மன திருப்தின்னு சொல்றோம் இல்லையா, மனம் திருப்தி அடையுது அப்படிங்கிற பாத்தீங்களா? மனம் திருப்தி அடைகிறது. அந்த மூளை இருக்கு இல்லையா, மூளைக்குள்ள கீழே அந்த மனோன்மணி, அப்புறம் ஹைப்போதாலமஸ் இதெல்லாம் படிப்பாங்க. மனோன்மணி, பீனியல், ஹைப்போதாலஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கீழே பருப்பு என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் அதுதான் நாளமில்லா சுரப்பைவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா திருப்தி அடைகிற மாதிரி அந்த சுரப்பை சொல்றாங்க இல்லையா, சந்தோஷமா இருக்கிறேன், சோகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப கூட அந்த நாளமில்லா சுரப்பில் இருக்க சின்ன சின்ன வேதிப்பொருள் சுரந்தது அவனுக்கு அந்த ஒரு திருப்தியை கொடுக்குது. அப்ப சாரையும் கொடுக்கணும், ஒரு திருப்தி கொடுக்குது. அதேதான் யோகிகளுக்கு மன அமைதியில கெட்டு போயிருங்க. ஏன் மன அமைதியை தான் உட்கார்றான். அப்போ அந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுது ரத்தம் சுத்தமாகறப்போ நேர நாளமில்லா சுரப்பி சுத்தமாகிறது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மன திருப்தி தருகின்ற ஒரு கெமிக்கலை வேதிப்பொருள் உற்பத்தி பண்ணி அவங்க மன அமைதி கொடுக்குது. அப்ப பூர்ண சுகம் அங்க. அப்ப எல்லாமே அகத்தூய்மையில வருது. அதனாலதான் அகத்தூய்மை தெரியாதனாலதான் நல்லவர்கள் கூட செத்து போயிட்டாங்க. சாப்பிட்றத உணவு அப்படிதான் ராமகிருஷ்ணன் செத்து போனது. அட பாவமே இல்லை தெரியாம
நல்லவர், ரொம்ப அருமையான மனிதர். ஆனா வீணா இந்த மாதிரி நிறைய பேர் தான், என்ன பண்றது? அப்புறம் இப்ப நிறைய பேர் இழந்து சாவடிச்சு இப்படித்தானே வருது. நீங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நமக்கு தெரியும், மற்ற யாருக்கும் இது தெரியாதுன்னு ஆணவத்தில் இருக்கும் பொழுதுதான் சாவடிக்குது. அதனாலதான் கடைசி வரைக்கும் முன்னேற வரைக்கும் பல நூல்களை கற்று எல்லாத்தையும் தேர்ந்து எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நடக்கணுங்கிறது. தன்னிச்சையா முடிவெடுத்தா மரணம் தான். தன்னிச்சையா முடிவெடுத்தா மரணம் தான். அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க பாரு, அதையும் பண்ணணும். அட்வான்ஸ் ஸ்டடி இப்போ கீழே எழுதியிருக்காருல்ல, வெங்கடேஷ் எழுதியிருக்காரு இல்லையா? பாபகாரி பாபாவும் எப்படி இருந்தார், இங்க சுருளிமலை குகை வரலாறு ஞானப்பிரகாஷ் சாமிகள், சுருளிமலையில் இருக்கிற குகை வரலாறு, சேந்தமங்கலம் சிவபிரகாஷ் சாமியோட குகை வரலாறு, இப்படித்தான் பாபகாரி பாபா உட்பட அவரு பூமிக்கு அடியில் இருந்தாரு. 10 நாள் 15 நாள் இருப்பாரு, மறுபடியும் குழியிலிருந்து மேல வருவாரு. இதெல்லாம் அதுவும் குகை தான், இதுவும் குகை தான். இப்படித்தான் வாழ்ந்திருக்க முடியும். இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம தெரிஞ்ச காட்டி இனியன் வந்து ஓய் சாத்துறாரு, அவ்வளவுதான். நான் வாத்தியாரை ஒழுங்கா சொல்லுங்கிறதுக்கு ஆசிரியர் தானே இது காரணமே. ஆசிரியர் இப்ப வெங்கடேசன் இதை கண்டுபிடிச்சுன்னு நான் சொன்னது உங்களுக்கு பொருந்துமா? யாருதான் பண்ண முடியும்? நான் இத்தனை நூலை படிச்சிருக்கேன், அப்படியே சாத்தியமே இல்லை. இதை நான் உளறிட்டு இருக்கிறேன் தவிர, வேண்டிய நூல்களை படித்து வேண்டிய வழியில் விளக்கி வேண்டிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மருத்துவ ஆராய்ச்சி, எம்பிபிஎஸ் கிட்ட மருத்துவர்கிட்ட பேசியிருக்காரு. என்னன்னா இப்ப புற நடவடிக்கைகள் என்னென்ன ஆதாரம் தேவையோ அத்தனை ஆதாரம் பண்ணிட்டாரு. மருத்துவ ஆய்வறிக்கையில் இருந்து விண்வெளித்துறை வரைக்கும் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டு நம்ம கையில கொடுத்து போட்டு கடைஞ்சி வைரத்தை கொடுத்து போட்டு போயிட்டாரு. வைரத்தை வச்சுக்கங்கடான்னு போயிட்டாரு. வைரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பண்ண வேண்டிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டாரு. பண்ண வேண்டிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியாச்சு. விண்வெளித்துறைக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. அப்புறம் மத்திய என்னது டெல்லி எய்ம்ஸுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், பிஹெச்சி மெடிக்கல் புகழ்பெற்ற மெடிக்கல் காலேஜ், தனியார் மருத்துவக் கல்லூரி, இன்னைக்கெல்லாம் சீட்டு வந்து 2 கோடி உள்ள சேர முடியும். எம்பிபிஎஸ் எல்லாம் வேணும்னா 1.5 கோடி வேணுங்க. பெரிய பெரிய பணக்காரன் போற அங்கதான் படிக்கிறான். பெரிய பெரிய பணக்காரன் போறான், அதில் உள்ள நுழையவே முடியாதுங்க. எந்த காலேஜ்? பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர். பிஹெச்சி இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய காலேஜ். சிஏ இதெல்லாம் பெரிய புகழ். 100 வருஷத்துக்கு முன்னாடி புகழ்பெற்ற கல்லூரி தான். 80 90 100 ஆண்டாச்சு. அதுவே அப்புறம் பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் பூரா ஜிடி நாயுடு குரூப். ஜிடி நாயுடு இருக்காங்களே, ஜிடி நாயுடு அந்த வகையை சேர்ந்தவங்க. இல்ல அவங்க வகைரா லட்சுமி மில்ஸ், ஜிடி நாயுடு, அப்படி தாமோதர நாயுடு பெரிய நிறுவனம். எங்க பார்த்தாலும் அங்க நிறுவனம் தான் இருக்கும். அது நிறைய இருக்குங்க. கல்வி நிறுவனம் ஏகப்பட்டது இருக்குதாங்க. பிஹெச்சி குரூப், கடை அறிவியல், லேசர் சயின்ஸ், டெக்னாலஜி, அது இது மெடிக்கல் காலேஜ், அது பல 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என்னமா இருக்கட்டும். அதுல போய் இவரு அந்த காலேஜ்ல போய் பிரின்சிபலை சந்திச்சு நான் இப்படி ஆராய்ச்சி பண்றேன், எனக்கு சிபாரிசு பண்ணி அவர் போய் கேட்கறாரு. என்னை அனுப்பிச்சு வைங்க மெடிக்கல் காலேஜ் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புங்கிறமா. அவங்க டெல்லி எய்ம்ஸுக்கு அனுப்புறாங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் இருந்திருக்கு. ஆக நோயற்ற வாழ்வு வாழ வேணும் அப்படிங்கிறத விஷயமே. இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும். ஆமா, நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிரூபிச்சு காட்டணும். ஊர் மக்கள்கிட்ட ஆரோக்கியமா இருந்து காட்டணும், நோயை நீக்கி காட்டணும். அவங்க வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல பேசி பழகணும், விவரமானவங்கிட்ட சொல்லி கொடுக்கணும், அறிவாளிகளை போய் சந்திக்கணும். நம்ம வந்து வாழ்நாள் பூரா ஆராய்ச்சி பண்ணி ஒளி சாகரமா பிழைக்கிறோமா தெரியாது. ஆனா அது எல்லாமே அவரு கொடுத்துட்டு போயிட்டாரு. நமக்கு ஆராய்ச்சி பண்ற வேலையே இல்லை. ஆராய்ச்சி பண்ற வேலையில எடுத்து ஒழுங்கா பண்ண வேண்டியதுதான். எடுத்து அதுல இருக்கிற மேன்மை சிறப்புகளை பட்டத்திட்டு போட்டே போக வேண்டியது. ஏற்கனவே வைரத்தை கொடுத்தாச்சு, வேணும் 2 பட்டம் போட்டுக்க வேண்டியது. எல்லாம் படைசல் இலை எல்லாம் ரெடி, சாப்பிட வேண்டியதுதான். படையல் ரெடி, சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட வாங்க, அவ்வளவுதான். பாயாசமும் செய்ய வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம். சாப்பிட்டா போதும். சாப்பிடவும் முடியலன்னா அப்புறம் இலையை தூக்கி தலையில கட்டிட்டு போக வேண்டியதான். அதுதான் அந்த பசி தாகத்தையே கட்டு. அந்த வாத பித்தம் கபத்து அது பரிணாம எச்சம்ங்க. அவன் என்ன சொல்றான்னா, இறப்பை என்பது என்ன சொல்றான், விஞ்ஞான ரீதியாக பல உறுப்புகள் தேவையில்லாத பொழுது இறப்பையும் அப்படிதான். அதுவும் பிரச்சனை வந்து எடுத்துடலாம், ஒன்றும் சாக மாட்டாது. உண்மைதான். அது வந்து ஒரு உபரி பொருள்ட்டா. இறப்பை வந்து ஒரு உபரி பொருள், சுவை ஒரு உபரி பொருள். இறப்பை, சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் உபரி பொருள், எக்ஸ்ட்ரா இருக்கிறது.
இப்ப ஐயா உங்ககிட்ட வர வரலும் எனக்கு இந்த சந்தேகம் தீரவே இல்லை. சுபாஷி எல்லாத்துக்கிட்டையும் தான் போனேன். ஆ அவரு அவரு யாரையும் நான் குறை சொல்லல. ஆ அந்த குடலை வெட்டின பார்த்துலாம் உயிரோடு இருக்கிறாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இருக்கிறாங்க, ஆனா ஆ எப்படின்னே தெரியல. இப்ப நீங்க சொல்லும் போது ஓ ம். குடலையே பிடுங்கி விட்டா கூட வாழ்வானாட்டுறது ஆமா அப்படின்னு தெரியுது. ஆமா குடல்லாம் வெட்டிட்டு வந்துடுறாயா, வெட்டிட்டு வந்துடுறான், நல்லா இருக்கிறான். நம்ம இயற்கை மருத்துவமே பொய்யா போகுது. ஆமா என்னடா ஆமா இயற்கை மருத்துவத்தையே பொய் பண்றாங்க, என்னன்னே புரியலையேன்னு பார்த்தா இது வெங்கடேஷ் ஐயா கிட்ட வந்து மாட்டிக்கு. ஆமாம் உங்களுக்கு ஆமாம் உங்க மொழி ஆமாம் உங்ககிட்ட எல்லாம். ஆமா அதனாலதான் அதனாலதான் என்ன கேட்டீங்கன்னா, ஒட்டுக்குடலை போல ஒட்டுக்குடல் எப்படி பிரச்சனைனா வெட்டி எடுத்துறான், இல்லாட்ட செத்து போயிடுவான், சீ பிடிச்சிச்சு ஆள் இறந்துருவான். அதே ஒட்டுக்குடல் தேவையற்றது. அதுலயும் ஆகாரத்தை மலச்சிக்கல், இந்த முட்டையும் கறியும் தின்னு 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 சோத்தை தின்னு முட்டையும் தின்னு கறியும் தின்னு தின்னு அது அந்த அதுல போய் ம். தேவையில்லாத பொருளை போய் சீலை இருக்குது. அது தேவையே இல்ல, அதுல போய் சீலை ஏற்றி வச்சிருவான். ம். சீல் பிடிச்சிரும். ஆ, வெடிச்சதுன்னா அப்பவே செத்துருவான். அது வெடிச்சதுன்னா பழுத்து வெடிச்சதுன்னா முடிஞ்சது அப்பவே. அப்ப எந்த அளவுக்கு பாய்சன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா இந்த ஒட்டுக்குடல் தேவையே இல்ல, அதையும் கெடுத்துறாங்க. அது தேவையே இல்ல, அதனால டக்குனு உடனே கண்டுபிடிச்சு எடுக்கலன்னு ஆள் செத்துருவான். அது என்னன்னா, அந்த ஒட்டுக்குள்ள வெளியே இருக்கு, அது வெடிச்சு வெளியே பரவிடுது, உள்ள போறது இல்ல. வெளி உடம்புக்கு சதையில பரவிடும். சதையில பரவச்சுன்னு முடிஞ்சு போச்சு. ஓ, உணவு பாதைக்குள்ளே இருந்ததுன்னா மலத்தை வெளியே வந்துடும். உணவு பாதை இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வந்துச்சுன்னா காப்பாத்திடும். இதனால வெடிச்சு வெளியே சதைக்கு இல்ல, குடலுக்கு வெளியே நீட்டிட்டே இருக்குது. அது வெடிச்சு சதையில பரவிடும், அப்பவே ஆள் செத்துருவான். ம். அது வெளியேறவும் முடியாது. பிளட்ல சேர்ந்துச்சுன்னா ஆஹ் சர்க்குலேஷன் ஆயிடும். இதுல உள்ள பிளட் வெடிச்சதுன்னா சர்க்குலேஷன் ஆயிடும். மலத்தில வழியாக வாந்திர. அது எப்படின்னா உடல் நேரடியாக எங்கேயும் கலக்க முடியாம நேரடியா பாய்ச்சன மாதிரி ஆளை கொண்டுரும். ம். ம். அதே மாதிரிதான் இறப்பையும் தேவையற்ற பகுதி தான் பிரச்சனை. நம்ம தேவையற்ற பகுதின்னு புரிஞ்சுக்கிட்டு பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டே போனோம்னா சாவு வராது. ம். சாவை எதிர்க்கிறது நம்ம சாவை எதிர்க்கிறது அது ஒண்ணுமே இல்லையே. தண்ணீர் அடங்கிடுது. அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணாலும் நிறுத்திடலாம். மூச்சு பயிற்சி வெடிக்கும்பகம் பண்ணி பாருங்க, கப்புன்னு பசி நின்று போயிடும். அப்ப அது மட்டும் இல்ல, நீங்க மனத்தை அடக்கிறது ஒரு விஷயமே இல்ல. மூச்சு பயிற்சி பண்ண தாடா மனம் அடங்கிடும். மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க, எவ்வளவு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு மனம் அடங்கி நிற்கும். மணிக்கணக்கா பண்ணாலும் மூச்சு வெளியே சுவாசம் போனாவே மனம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ண மனம் போறது நிற்கும், மனம் வெளியே போறது. அது கொண்டுக்கு தான் கட்டுப்படுது. மறுபடியும் நம்ம 2 மணிக்கு பேசலாம், யோசிச்சுட்டு பாருங்க. நன்றி.